வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான புதுமையான ஒரு மொழி கற்கும் முறையை பத்தி பார்க்க போறோம். கதைகளோட சக்தியை வச்சு உங்க கற்பனை திறனை மட்டுமே பயன்படுத்தி எப்படி ஒரு புது மொழியை கத்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு கேள்வி. ஒரு புது மொழியில பேசுறது மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நம்மள பல பேர், ஏன் எல்லாருமே கூட இந்த ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். அதாவது, எனக்கு கிராமர் எல்லாம் தெரியும், ஆனா பேசும்போது வார்த்தையே வரமாட்டேங்குது. இது நம்மள பலரோட உண்மையான அனுபவம். ஒரு ரொம்ப பொதுவான பிரச்சனை. சோ, இந்த முதல் பகுதியில நாம என்ன பார்க்க போறோம்னா, சரளமா பேச வர்றதுக்கு தடையா இருக்கிற இந்த பொதுவான பிரச்சனைய பத்தி தான். முதலே ஒன்னு சொல்லிடுறேன், இது உங்களோட தப்பு இல்ல. இது ஒரு பொதுவான தடைக்கல் தான். அப்போ நம்ம வழக்கமா ஃபாலோ பண்ற முறைகள்ல அப்படி என்னதான் பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. வார்த்தைகளை தனித்தனியா ஒரு லிஸ்ட் போட்டு மனப்பாடம் பண்றது, ரொம்ப சிக்கலான கிராமர் ரூல்ஸ், அப்புறம் பேசும்போது டக்குன்னு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணுமேங்கிற ஒரு ப்ரெஷர், முக்கியமா நிஜ வாழ்க்கைக்கும் நம்ம கத்துக்கிட்டதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறது. இதனால தான் திடீர்னு ஒருத்தர்கிட்ட பேசும்போது வார்த்தைங்க வராம நம்ம திணறோம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் போதும். வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இதுக்கான தீர்வை பத்தி பேசுவோம். அதாவது, நம்ம மூளைக்கு எது இயல்பா வருமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு முறையில மொழியை கத்துக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முறைக்கு பேரு தான் விஷுவல் நரேட்டிவ் மெத்தட். சிம்பிளா சொல்லணும்னா, புது வார்த்தைகளை ஒரு மறக்க முடியாத கதையோட கோர்த்து மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா நம்ம கற்பனையையும் அந்த கதை சூழலையும் வச்சு ஈஸியா ஞாபகத்துக்கு கொண்டு வர ஒரு டெக்னிக் இது. இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. ரெண்டு முறைகளையும் எப்படி நேருக்கு நேரா ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் தனித்தனி வார்த்தைகள் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி மனப்பாடம் பண்றது, இதுக்கு மூளைக்கு ரொம்ப வேலை. ஆனா இன்னொரு பக்கம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச யோசனைகள், நம்மளோட கற்பனை திறன், அப்புறம் ரொம்ப இயல்பான ஞாபக சக்தி. இது எவ்வளோ பெரிய மாற்றம் பாத்தீங்களா? சரி, வாங்க இப்போ இந்த முறையை எப்படி நிஜமாவே பயன்படுத்துறதுன்னு நம்ம நேரடியா பார்த்துடலாம். இந்த ஐடியாவை விளக்கின அதே கதையை நாம இப்போ படிப்படியா பார்க்க போறோம். ஒரே நாள்ல 33 வார்த்தைகள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கதை இப்போ தொடங்குது. ஒரு அதிகாலை நேரம், a நியூ மார்னிங். ஒரு பெண் அவளோட பெட்ல இருந்து வேக்காக, அதாவது எந்திரிக்கலான்னு முடிவு பண்றா. பாத்தீங்களா, முதல் 2 வார்த்தையுமே எவ்வளவு சிம்பிளான, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செயலோட கனெக்ட் ஆயிருக்கு. நேத்து ராத்திரி அவளுக்கு சரியா ஸ்லீப் இல்ல, தூக்கம் சரியா வரல. அதனால மனசுக்குள்ள ஒரு மாதிரி டென்ஷனா ஃபீல் பண்றா. இப்போ அவ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா, அதாவது யோசிக்கிறா. வார்த்தைகள் எப்படி அவளோட உணர்வுகளோட கலக்குதுன்னு பாருங்க. அப்படி யோசிக்கும்போது தான் அவளுக்கு ஏதோ ஒன்னு ரிமெம்பர் ஆகுது, ஞாபகத்துக்கு வருது. உடனே பக்கத்துல இருக்கிற கிளாக்க லுக் பண்றா, பாக்குறா. கவனிச்சிங்களா, ஒரு செயல் எப்படி அடுத்த வார்த்தைக்கு ரொம்ப இயல்பா நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு? ஐயையோ, டைம் ஆயிடுச்சு, இட்ஸ் லேட். இத பார்த்ததும் அவ ரொம்ப குவிக்கா, அதாவது வேகமா எழுந்திருக்கிறா. பாருங்க, கதையில இப்படி ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு சின்ன சிக்கல் வர்றது கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அதோட அந்த வார்த்தையும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அவசரமா அவ தன்னோட ரூம்ல இருந்து பாத்ரூம்க்கு போறா. போய் தன்னோட ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பிரஷ் பண்றா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கதை நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு மேப் மாதிரி உருவாக்குது. வார்த்தைகளை ஒரு இடத்தோடையும் நமக்கு நல்லா தெரிஞ்ச செயல்களோடையும் இணைக்குது. அடுத்து அங்க இருக்கிற மிரர்ல, அதாவது கண்ணாடியில தன்னையே பாத்துக்கிறா. ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறா. இப்போ அவ வெளியே போக ரெடி. பாருங்க, ஒவ்வொரு புது வார்த்தையுமே எவ்ளோ தெளிவா நம்ம மனசுல கற்பனை பண்ணி பாக்குற மாதிரி ஒரு சூழல்ல வருது. எல்லாம் முடிஞ்சு கிளம்புறப்போ சடனா ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க அம்மா அவளை கால் பண்றாங்க. அதனால அவ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி கதையில வர ஒரு சின்ன தடை கூட அந்த வார்த்தைகளை நம்ம ஞாபகத்துல நிறுத்த ரொம்ப உதவுது. இந்த நேரத்துல அவன் மனசுக்குள்ள ஒரு டெசிஷன் எடுக்கிறா. சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம், தன்னோட பிளான் என்ன அப்படின்னு டிசைட் பண்றா. இப்போ கவனிச்சிங்களா, கதை எப்படி வெறும் செயல்கள்ல இருந்து மனசுக்குள்ள நடக்கிற சிந்தனைகளுக்கு மாறுதுன்னு. இதுதான் இந்த முறையோட பிளஸ். எல்லா விதமான வார்த்தைகளையும் இதுல கத்துக்கலாம். அப்படி ஒரு முடிவெடுத்ததும் அவ மனசு ரொம்ப காமாயிடுது, ரொம்ப அமைதியா உணர்றா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. இப்போ அவ முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு புன்னகை வருது. இந்த மாதிரி பாசிட்டிவ் உணர்வுகள் புது வார்த்தைகளோட சேரும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிறது இன்னுமே ஈஸியா ஆயிடும். இப்போ அவ ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றா. ஒரு ஸ்டெப் எடுத்து அவுட் சைட், அதாவது வெளியில போறா. அவளோட புதிய நாள் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, இந்த கேரக்டரோட சின்ன பயணம் ஒரு நல்ல முடிவுக்கு வர்றது, அதுக்குள்ள நம்ம கத்துக்கிட்ட எல்லா வார்த்தைகளையும் ஒரு அழகான கோர்வையா மாத்திடுது. சரி, கதை நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த முறை நம்ம மூளைக்குள்ள எப்படி வேலை செய்யுது? ஏன் இது இவ்ளோ சிறப்பா வேலை செய்யுது? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி பாப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல கதை நம்ம கவனத்தை இழுக்குது.
ரெண்டாவது, வார்த்தைகள் செயல்களோடையும் உணர்வுகளோடையும் கனெக்ட் ஆகுது. மூணாவது, நம்ம மனசு தானாவே ஒரு மென்டல் மூவியை, ஒரு குட்டி படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிடுது. கடைசியா அந்த கதை தான் நாம கத்துக்கிட்ட வார்த்தைகளை துறக்கிற ஒரு சாவியா மாறுது. ஏன்னா நம்ம மூளை இயல்பாவே இப்படிதான் வேலை செய்யும். ஓகே, இப்ப வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது வெறும் மொழி கத்துக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல. இது எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கற்றல் கருவியா, அதாவது நீங்க எதை கத்துக்க நினைச்சாலும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் பவரா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 33. ஒரே ஒரு சின்ன கதை மூலமா நாம கத்துக்கிட்ட வார்த்தைகளோட எண்ணிக்கை இது. இந்த முறையோட பவர் என்னன்னு புரிய வைக்க இந்த ஒரு நம்பரே போதும். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ரிசல்ட் இல்லையா? சோ சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இங்க முக்கியமான விஷயம் மனப்பாடம் பண்றது இல்ல, இணைப்புகளை உருவாக்குறது, அதாவது கனெக்ஷன். இதுதான் மனப்பாடம் பண்றதுல இருந்து அர்த்தத்தோட கத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய மாற்றம். கடைசியா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கத்துக்க கஷ்டப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கதையா மாத்த முடிஞ்சா உங்களால என்னவெல்லாம் கத்துக்க முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.